கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் என்னுடைய மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். கர்த்தருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்த பிள்ளைகள் தண்ணீரிலே சாட்சி பகர வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று நாம் ஒப்புக் கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு ஜெபித்தோம். இந்நாளிலே கர்த்தர் அதை நிறைவேற்றினார். ஆகவே எல்லா மகிமையும் அவருக்கு உண்டாவதாக. ஞானஸ்நானத்தை குறித்து பல போதனை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்தந்த நேரங்களிலே நாம் அதை நினைவு கூறுவது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு திருமண விஷயத்தை திருமண நாளிலே அந்த மேடையில கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில பகிர்ந்து கொள்வது போல இந்த ஞானஸ்நானத்தை குறித்த விஷயத்தையும் அந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள வழக்கம் நாம் அதை செய்து முடித்தோம். பைபிள்ல எந்த இடத்துலயுமே ஒரு திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருப்பதாக நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்திருக்கோமா? கிறிஸ்தவ திருமணம் இப்படித்தான் நடக்கணும், தாலி தான் கட்டணும், மோதிரம் தான் போடணும், தலையில முக்காடு போடணும். முன்னால இப்ப எல்லாம் நிறைய புதுசா வந்துட்டு இருக்கு நம்ம மத்தியில. கைப்பிடிச்சு கொடுக்கும்போது முக்காட்டை எடுத்துடணும், அப்ப எல்லாரும் கை தட்டணும். சில நேரங்கள் நம்முடைய திருமணங்கள் எப்போ எதை திருமணமா அங்கீகரிக்கிறோம்ங்கிறது நமக்கு தெரியல. கைப்பிடிச்சு கொடுத்துட எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, அப்ப என்ன புரிவாங்க? திருமணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து முக்காடு எடுத்ததும் ஒரு கிளாப் பண்ணுவாங்க. அடுத்து இது நம்முடைய தமிழர் பண்பாடு, இது அந்த இது இந்த இது, ஆகவே இதை நாம மாங்கல்யம் அனுபவிக்கிறோம், அப்போ ஒரு கைதட்டு. அப்ப இதுதான் கல்யாணம். பைபிளை பொறுத்த மட்டும் இப்படித்தான் செய்யணும் என்று எது சொல்லல. கலாச்சாரங்கள் பல்வேறு இருக்கலாம், ஆனால் பைபிள் அதை சொல்லவில்லை. அல்லாமல் திருமணத்துடைய புனிதத்தன்மையை அழகாக விளக்கி இருக்குது. திருமணம் என்றால் என்ன, அது எவ்வளவு புனிதத்தன்மையானது, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவுகள் எப்படி இருக்கணும், எல்லாம் தெளிவா இருப்பதனால அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அதே போல ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு சொல்லி அந்த முறை பைபிள் எங்கேயா இருக்கா? இப்படிதான் நீ கொடுக்கணும், இப்படிதான் எடுக்கணும், அந்த முறை பைபிள் இருக்குதா? பைபிள் இல்ல. நாம் விளங்கிக் கொள்கிறோம், நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஞானஸ்நானம் கொடுத்தார்கள், பெற்றார்கள், கொடுங்கள் அப்படிங்கிற கட்டெல்லாம் பாக்குறோம். ஆனா இப்படித்தான் கொடுத்தாங்க, இப்படித்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையை பைபிள் சொல்லல. ஆனால் மூழ்கி பெற்றுக் கொண்டதை நாம் எளிமையாய் புரிந்து கொள்கிறோம். அப்போ அதை இதை பார்க்கும்போது இந்த வெளிப்படையான சடங்குகளை எல்லாம் முக்கியம் வேதப்படுத்துவது அதில் உள்ள கருத்தை முக்கியப்படுத்துகிறது. உள்ளான வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை வெளிப்படையான செயலின் மூலமா அறிவிக்கிறோம். எங்க எடுக்கிறோம், யார் கொடுக்கறாங்க, எப்ப எடுக்கிறாங்க என்பதெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. இதெல்லாம் உள்ளான அனுபவம் இல்லாமல் பெறுவதும் ஒரு சடங்காத்தான் போயிடும். உள்ளாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு ஞானஸ்நானம் எடுத்தால் அது அர்த்தமற்ற ஒரு செயலாக இருக்கும். பொதுவா நமக்கு ஒரு வழக்கம் இருக்குது, குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட சாப்பிடணும்னு சொன்னா என்ன செய்வோம்? கை கழுவுறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கை கழுவோம். இப்ப ஒரு கற்பனையா வச்சுக்கோங்க, இந்த பக்கம் சாப்பாடு ரெடியா இருக்குது, கை கழுவுறதுக்கு நம்ம எல்லாம் ஆளுக்கு முன்னால வச்சிருக்கிறோம். நான் வள்ளியூர்ல வந்திருக்கிறேன், கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிறீங்க. நாம் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு முன்னால கை கழுவும் போது நானும் கை கழுவுனேன். ஆனா சாப்பிடுறதுக்கு நான் பின்னால போகல, மறுபடியும் இங்கேயே உட்காந்துட்டேன். திரும்பவும் போய் சாப்பிட்டவங்க போய் கை கழுவுனாங்க, நானும் கை கைட்டு வந்துட்டேன். இவ உள்ள இருக்கிறவங்க கேக்குறாங்க, அந்த பிரதர் சாப்பிட்டாரா? சொல்லுவாங்க, ஆமா சாப்பிட்டாரு. எப்படி சொல்றீங்க? அவர் முதல்ல கை கழுவினாரு, அதனால சாப்பிட்டாரு. நான் சாப்பிட்டேனா? இப்படி சடங்கு செய்வதனால மத்தவங்க நினைச்சுக்கிடுவாங்க நான் மற்றவங்களுக்கு காட்டுகிறேன், ஆனால் உண்மை நான் என்ன செய்யல, சாப்பிடல. அதே ஒரு ஞானஸ்நானமும் இது வெளிப்படையான ஒரு சடங்கா இருப்பதனாலே மற்றவங்க புரிந்து கொள்ளலாம். ஆனால் அது உண்மையா இல்லையா என்பது எடுத்து எனக்கு தான் தெரியும். அது உள்ளான ஒரு கருத்து, அது மாற்றம் இருந்தால் தான் அதை செய்யணும், அதை செய்கிறோம். ஆகவே எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக சபையாரோடு சேர்ந்து நானும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். பின்னானவைகளை மறந்து இனிமே பேக்கில் நடந்தெல்லாம் மறந்துருங்க.
பல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் மறந்துடுங்க. இன்னைக்கு எளிமையாகத்தான் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்ம சிந்திக்க போறோம். கடந்த வாரம் கோயில்பட்டி சபையில போகும் பொழுது அங்க இருந்த இளம் சகோதர சகோதரிகள் இங்கே உள்ள இளம் சகோதர சகோதரிகள் தங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் என் மூலமா தெரிவிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த ஐக்கியம் வளரட்டும். எப்பவுமே நல்ல ஒரு காரியம் செய்யும் பொழுது அதற்கு மாற்று கருத்தும் எதிர்கருத்துகளும் வருவது இயல்புதான். அது இன்னைக்கு நேரத்துல எப்பவுமே வரும். அதனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. கோயில்பட்டியில் உள்ள திருச்சபையாரும் இங்க உள்ள திருச்சபையாரும் நீங்க இணைந்து இன்னும் அதை எந்த அளவில பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான வகையில கொண்டு போக முடியுமோ அதை ஜபத்தோடும் ஒரு கருத்தான ஆலோசனையோடும் நீங்கள் முன்னேற்றி செல்ல வேண்டும் என்று அன்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இது நான் செய்ய வேண்டும் என்ற நிலைமை வரக்கூடாது. அப்புறமாக இது எந்த ஒரு இயக்கத்திற்கும் ஊழியத்திற்கும் எதிரான ஒரு கோஷ்டி கிடையாது. அப்படிலாம் வரும். ஒரு நல்ல காரியம் செய்யும் போது பல விமர்சனங்கள் வரும். ஏன் இவர் செய்யறாரு, ஏன் நம்ம ஊர்ல வைக்கணும், ஏன் அங்க வைக்க கூடாது, ஏன் இவங்க வந்தாங்க, விமர்சனங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா நம்முடைய நோக்கம் சரிதா இருந்தால் இதை குறித்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். விமர்சனங்களுக்குள்ள உண்மை இருக்கான்னு தெரிந்து மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றிக்கிடுவோம். எந்த ஊழியத்திலும் ஈடுபட்டு இருக்கிற பையங்களையோ பிள்ளைங்களையோ நீங்க அங்க இருந்து இங்க வாங்க நம்ம கூப்பிடல. இயங்காமல் செயல்படாமல் இருக்கிற பையங்க பிள்ளைங்க மேல நம்ம அக்கறை வச்சு அடுத்த தலைமுறை கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு ஜபத்தோடு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இது அப்படி நிக்க வேண்டாம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு சபையார் சேர்ந்து இந்த வாலிப பையங்களை பிள்ளைகளை ஒரு ஐக்கியப்படுத்தி சபைக்கு நல்ல ஒரு பின்தொடர்தல் வருவதற்காக செய்ய வேண்டும் என்று தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ நம்ம 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்க. பல பிரச்சனையில இவங்க சிதறி பல்வேறு நாடுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்க குடியிருக்கிறாங்களோ அங்க இவங்க அந்நிய மக்களாக புறக்குடிகளாக இருக்கிறாங்க. இவங்க வாழுகிற இடத்துக்கு அவங்க சொந்தக்காரங்க இல்ல, வெளியூருக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க, பரதேசிகள். அதான் பேர் எழுதுறாரு. ஆனா இவங்க உலக பிரகாரமாக சொந்த ஊரை விட்டுட்டாங்க, சொந்த நாட்டை விட்டுட்டாங்க. அங்கங்க வெளியூருக்காரங்களாக வெளிநாட்டுக்காரங்க குடியிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கைய அறியாத மக்கள் அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. உங்க நம்பிக்கை என்ன, நீங்க என்ன நம்புறீங்க? ஏன்னா இந்த உபத்திரவத்தின் மத்தியில அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை விசாரிச்சு கேட்கிறவங்க கிட்ட நீங்க சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் மைதலா ஒரு மரியாதையாக உங்க நம்பிக்கையை நீங்க சொல்வதற்கு எப்பவும் ஆயத்தமா இருங்க அப்படின்னு பேதர் எழுதுறாரு. இன்னைக்கு தேவ ஆவியானவர் இந்த காரியத்தை எனக்கு மிக தெளிவாய் உணர்த்தினார். சில மாதத்திற்கு முன்னதாகவே இந்த காரியத்தை பேச வேண்டும் என்று என்னுடைய சிந்தையில நான் நினைத்து வைத்திருந்த விஷயத்த சில நாட்கள் முன்பு ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். அதான் இல்ல, இது எனக்கு தெரியல, ஏன்னு எனக்கு தெரியாது. இங்க வந்து யாரையோ உங்களை ஒரு சில பேரை உற்சாகப்படுத்தணும், அப்பதான் அடுத்த என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் பிரியப்படுத்துவதற்காக செய்து ஆயத்தம் பண்ணி கொண்டு வரதில்லை. இல்ல சில விஷயங்களை கேள்விப்பட்டு எப்படியாவது அவங்களை குத்தி காட்டிடணும், எப்படியாவது நோடிச்சிடணும் அப்படிங்கிறது வர்றதில்லை. கர்த்தர் என்ன தருகிறாரோ அதை பேசுறவங்கதான். அப்ப இந்த காரியத்தை ஏன் கொடுத்தாரு தெரியல. இன்னைக்கு நம்ம எளிமையா எல்லா வசனங்களும் எடுக்க போறதில்லை. நம்முடைய நம்பிக்கை குறித்து நம்மகிட்ட கேட்கிறவங்களுக்கு நம்ம தாழ்மையா சாந்தமா ஒரு மரியாதையான வணக்கத்தோட சொல்றதற்கு ஆயத்தமா இருக்கணும். எல்லா வசனம் எடுக்க போறது இல்ல. நம்ம எல்லாருமே சேர்ந்தே வழக்கமா சிந்திப்பதற்கு எளிமையா சிந்திப்போம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைன்னா ஒரு விசுவாச வாழ்க்கை, ஒரு விசுவாசியினுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குது? ஒரு ஆரம்ப புள்ளி வேணும் இல்லையா? ஒருத்தன் எப்போ மாணவன் ஆகுறான், மாணவியாக மாணவனாக எப்போ மாறுறாங்க? எப்போ ஸ்கூல்ல நம்ம
சேர்க்கிறோமோ அப்பதான் மாணவன், அப்பதான் மாணவி. அப்படித்தானே? அதே மாதிரி ஒருவர் எப்போ விசுவாசி ஆகிறாரு, எப்போ அந்த துவக்க பாயிண்ட் என்ன, துவக்க புள்ளி எல்லாம் தாராளம் சொல்லலாம். வெரி குட். எப்போ ரட்சிக்கப்பட்டமோ அப்பதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். சரி, ரட்சிப்பு குறித்து நமக்கு இன்னும் ஒரு தெளிவான புரிதல்களை நம்முடைய தலைமுறைக்கு நம்ம கடத்தாம இருக்கிறோம். சில வார்த்தைகள் நமக்கு நல்லா தெரியுது, அந்த வார்த்தைகள் இதுதான் அர்த்தம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளும் கிளிப்பிள்ளை பாடமாக அந்த வார்த்தைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க, யதார்த்தமான அர்த்தம் அவங்களுக்கு விளங்காம தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. இப்ப ரட்சிப்பு இன்னும் எளிமையாய் சொல்ல போனா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்குது, எப்பொழுது ஆரம்பிக்குது? எஸ், கருவலுக்கு இருக்கா, ஆனா பிறந்ததில் இருந்துதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஒரு உடல் வாழ்க்கை பிறப்பில் இருந்து ஆரம்பிப்பது போல ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சந்தேகம் இல்லையே, அதுவும் ஒரு பிறப்பில் இருந்து ஆரம்பிக்கணும். உடல் வாழ்வு பிறப்பிலிருந்து ஆரம்பமாகிறது, அதுபோல ஆவிக்குரிய வாழ்வும் பிறப்பிலிருந்து தான் ஆரம்பமாகணும். இந்த பிறப்பை தான் மறுபிறப்பு என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து அதிகமாக நம்ம குழம்பிக் கொள்ள தேவையில்லை. நிக்கோதேமுவிடத்துல இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறத்தலை குறித்து சொன்னார். அவர் புரிஞ்சுக்கிட்டாரா? முதல்ல அவர் புரிஞ்சுக்கிடல. அது எப்படி நடக்கும், நீ இஸ்ரேல் போதகனா இருக்கிற, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அதெல்லாம் சொல்லிட்டு பின்னால படிச்சு பார்த்தா போதும். அதுக்கு அப்புறமாக நிக்கோதேமு கேள்வி கேட்கல, அதை புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ ஜலம், ஆவி, இது ஞானஸ்நானமா வார்த்தையா, அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போகல. மிக எளிமையா பைபிள் சொல்லி தருகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பிறப்பில் இருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப உடல் அளவில் நம்ம பிறந்துட்டோம், ஆவிக்குரிய நிலைமையில நம்ம பிறக்கணும். அதுதான் மறுபிறப்பு. நம்ம இறந்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்கல்ல மறு ஜென்மம், 7 ஜென்மங்கள், அந்த ஜென்மங்கள் கிடையாது. இதே வாழ்க்கையில மனதளவிலே ஆவிக்குள்ள மறுபடியும் பிறக்கிறோம். அந்த பிறப்பை குறித்து பேதுருவும் யாக்கோபு சொன்ன வசனத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 18வது வசனம். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்னா பெற்றெடுத்தார், தோன்ற பண்ணினான்னு அர்த்தம். நாம் ஏற்கனவே பிறந்துட்டோம், நம்ம உடல்ல நம்ம பிறந்துட்டோம், பிள்ளைய பெரிய ஆள் ஆயிட்டோம். ஆனால் மறுபடியும் நம்மை அவர் பிறப்பிக்கிறார் அல்லது மறுபடியும் உருவாக்குகிறார். எதனாலே? சத்திய. அப்போ மறுபிறப்பு எதாலே வருகிறது என்றால் சத்திய வசனத்தினால் தான் மறுபிறப்பு. சரி, பேதுரு எழுதுகிறார் 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்க. நம்ம பிறக்கிறதுக்கு நாம் என்ன செய்தோம், இல்லை என்ன செய்ய முடியும்? அதாவது நாம் பிறப்பதற்கு, நம்ம பெற்றெடுப்பதற்கு இல்ல, ஒருவர் பிறப்பதற்கு அவர் என்ன செய்யணும்? உடல் நம்ம சரீர பிரகாரமாக ஒரு குழந்தை பிறப்பதற்கு அந்த குழந்தை என்ன செய்யணும்? என்ன யாரும் புரியலையா? நான் சொல்றது புரியலையா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த குழந்தை என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணுமா? ஏதாவது செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடிஞ்சா நாம இந்த ஊர்ல பிறந்திருப்போமா? எங்க பிறந்திருப்போம்? டெக்சாஸ், மாஸ்கோ, ஜப்பான், டோக்கியோ. எங்க நம்ம பிறக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. எந்த பெற்றோருக்கு பிறக்கணும் நம்ம முடிவெடுக்க முடியுமா? முடிவெடுக்க முடியாது. என்ன நிறத்துல பிறக்கணும், எந்த மொழியில பிறக்கணும், எதையுமே நம்ம செய்ய முடியாது.
அப்போ நம்முடைய உடல்நலமான பிறப்புக்கு நம்ம எதையுமே செய்ய முடியாது. அதே ஆவிக்குரிய பிறப்பு கொண்டு வாங்க, மறுபடியும் பிறப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய முடியாது. சரீர பிரகான பிறப்புக்கு நாம எதையுமே செய்ய முடியாதது போல, நாம் மறுபடியும் பிறப்பதற்காக நான் எந்த கிரியையும் செய்ய முடியாது. அதான் விஷயம். என்னுடைய பக்தியினாலோ எனது அறிவினாலோ நான் எதையும் செய்ய முடியாது. அதான் ஜெனிப்பித்தார். அதான் படிச்ச ரெண்டு இடத்துலயுமே நான் பிறக்கல, அவர் என்னை பிறப்பித்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இது ஒரு அடிப்படையான சத்தியம். நாம இதை அடிக்கடி நினைவு கூற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த 12வது வசனம். அதை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க மறுபடியும் பிறந்தவங்க. 13ஆம் வசனத்துல அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷன் சித்தனால பிறவாமல் தேவனால் பிறந்தவங்க. அவங்க தாங்களாலோ மற்றவர்களால பிறக்கல, தேவனால பிறந்தவங்க. அப்போ ஒரு விசுவாச வாழ்க்கை ரட்சிப்பிலிருந்து இருந்து ஆரம்பமாகிறது என்பது உண்மை. எப்படி உலக வாழ்க்கை ஒரு பிறப்பில் ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரி ஒரு விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையும் பிறப்பிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த பிறப்பு நம்மால் ஆவது இல்லை. பிறக்க செய்கிறவர் யாரு? கர்த்தர். எதனால் பிறக்க செய்கிறார்? சத்திய வசனத்தினால். வசனம் இல்லாம யாரும் பிறக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பேரு, ஆனா ரட்சிப்புனா என்னன்னு நம்ம சரியா விளங்கிலாம் இருக்கிறோம். அந்த வார்த்தை நமக்கு பரிச்சயமா இருக்குது, ஆனா அந்த வார்த்தையுடைய பொருள் நமக்கு தெரியல பல நேரங்கள்ல. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ரட்சிக்கணும் மறுபடியும் பிறகு நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் வார்த்தை. நம்ம எதையுமே விசுவாசம் கிரியை இல்லை. நம்ம எதையும் செய்யறது இல்லை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் எதையும் செய்யறது இல்லை. எல்லாம் அவர் செஞ்சுட்டாரு. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அது எதுவுமே செய்யறது இல்லை. அது போல மறுபடியும் ஆவிக்குரிய நிலைமையை பிறப்பதற்கு நான் எதையும் செய்யல, எல்லாம் கர்த்தர் செஞ்சுட்டாரு. நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். என் மனதிலே நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூட்டத்தில் யாராவது இன்னும் நான் ரட்சிக்கப்பட்ட காரியத்தை குறித்து தெளிவில்லாம இருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவர் நோக்கத்தோடு தான் இந்த கருத்தை கொண்டு வர்றாரு. ரட்சிக்கப்படுவது ஒரு அற்புதம் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தி இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அற்புதம் ரட்சிப்பு ஆகாது. இன்னைக்கு நிறைய அற்புதம் கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. அந்த அற்புதத்தை ஒருவர் அறிந்ததுனாலோ அற்புதத்தை அனுபவித்ததுனாலோ அது ரட்சிப்பாய் மாறாது. ரட்சிப்பு அனுபவத்தை கொண்டு போகலாம் இல்லாம அந்த ரட்சிப்பு தான் இல்ல. சுகம் இல்லாம இருந்த எனக்கு சுகம் கிடைச்சது, வேலையே கிடைக்காம இருந்தது, எனக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தாரு, ரொம்ப கடனா இருந்தது, அந்த கடன் பிரச்சனையை தேவன் நீக்கினாரு, இல்ல ரொம்ப நாள் வருஷங்களா குழந்தைகள் இல்லாம இருந்தது, ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு, இல்ல வெளிநாட்டுக்கு போக முடியாம இருந்தோம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்வது ரட்சிப்பா ஆகாது. இதெல்லாம் ஒரு தூண்டுதலா இருக்கலாம், அது தவறு இல்லை. ஆனா ரட்சிப்பு என்பது நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம தெளிவா சொல்லிக் கொடுக்கணும். ரட்சிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நாம் எதுவுமே செய்ய முடியாது. அதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாம் அவர் செஞ்சுட்டாரு. நாம நம்முடைய பிரயாசத்தினால, நம்முடைய பக்தியினால, நம்முடைய செல்வாக்கினால எதையும் செய்ய முடியாது. அதான் நான் அன்னைக்கு ஆச்சரியப்பட்டாங்க. ஐஸ்வர்யவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து பார்க்கல ஒட்டகமானது. அப்ப அவங்களுக்கு விளங்கல. ஏன்னா அன்னைக்கு பணக்காரன் நினைச்சா எதையும் செய்யலாம்ங்கிற ஒரு காலம் வாழ்ந்துட்டு இருந்தான். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது, இல்லைன்னு இல்ல. பணக்காரன் நினைச்சா எதையும் செய்யலாம். அன்னைக்கு ரொம்ப அதிகமா நம்பி இருக்கும் போது அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களே நுழைய முடியாதா? அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. இல்ல, முடியாது, முடியாது. மனுஷனால் இது கூடாத காரியம்தான். அப்ப நம்மால் முடியாது. ரட்சிக்கப்பட வேண்டுமானால் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த அற்புதங்கள் இந்த அனுபவங்கள்லாம் இருக்கட்டும், இது ரட்சிப்பாகாது. சுவிசேஷம் அல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. இப்ப நம்ம பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்கறாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? நீங்க என்ன சொல்லணும்? முதல்ல சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும்.
சுவிசேஷத்தை விசுவாசிக்காம ஒருவர் ரட்சிக்கப்படவே முடியாது. இன்னைக்கு யாராவது ரட்சிக்கப்பட்டோம் நினைச்சு உட்கார்ந்துகிட்டு இருப்போமானா இன்னைக்கு நாம் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிடுவோம். உண்மையிலேயே நான் சுவிசேஷத்தை கேட்டுத்தான் ரட்சிக்கப்பட்டேனா, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை வச்சு ரட்சிக்கப்பட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேனா? அப்படி இல்லாத இருக்குமானால் இன்றைக்கு நம்ம உணர்த்தப்படுவோம், இன்றைக்கு உறுதிப்படுத்திக்கிடுவோம். சுவிசேஷத்தை கேட்காம சுவிசேஷம் இல்லாம ரட்சிப்பு இல்லை. இப்ப அடுத்த எளிமையான விஷயம், சுவிசேஷம்னா என்ன? பிள்ளை கவனிக்கிறீங்களா? சுவிசேஷம்னா என்ன? பிள்ளை சொல்லுங்க. வாலிய பையங்க, வாலிய பிள்ளை, பெரியவங்க சொல்ல வேண்டாம், வாலிய பையங்க பிள்ளைங்க சொல்லுங்க. சுவிசேஷம்னா என்ன? பிள்ளைங்க சொல்லுங்க. வாலிய பையங்க, வாலிய பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை பொருளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறது எங்களுக்கு டவுட் இருக்கும். சுவிசேஷம்னா என்ன சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்க புரியாமலேயே நாங்க பேசிக்கிட்டே போனாத பிரயோஜனம் இல்லை. நீங்களா இதுலயே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க தானே, தப்பா இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க யாங்க தெரிஞ்சுக்கணும். சுவிசேஷம், ஒரு சுவிசேஷகன்னு சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்படி கேள்விப்பட்டாங்க இல்லையா? அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அப்படி சுவிசேஷம்னா என்ன சொல்லு, உங்களுக்கு தெரியும். சந்தோஷம் சொல்லு, தைரியமா சொல்லியா. கர்த்தரை பத்தி சொல்ல. வெரி குட், வெரி குட். சுவிசேஷம் அப்படின்னால ஆங்கிலத்துல குட் நியூஸ், அப்ப தமிழ்ல நல்ல செய்தி. நல்ல செய்தி சுருக்கமா சொல்ல போனால் சுவிசேஷம் நீங்க பெருசா மண்டை உடைக்க தேவையில்லை. சுவிசேஷம் என்றாலே நல்ல செய்தி. இந்த பைபிள் முழுவதுமே நல்ல செய்தி தான். பைபிள் முழுவதுமே நல்ல செய்தி. அதற்குள்ள ரத்தின சுருக்கமாக சுவிசேஷம் என்றால் என்னன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. இந்த சுவிசேஷம் இல்லாமல் ரட்சிக்கப்படவே முடியாது. ரோமருக்கு பவுல் எழுதுவது, ரோமர் ஏன்னு தெரியவில்லை. இந்த பாரத்தை கர்த்தர் கொடுத்ததுனால ஒருவேளை உங்களுக்கு போரிங்கா இருக்கலாம் பெரியவங்களுக்கு. 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, யூதரா இருந்தாலும் கிரேக்கரா இருந்தாலும், இப்ப நம்ம மொழியில நடைமுறையில பேசினா எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி, எந்த நாட்டை சார்ந்தவரா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், கர்த்தரை தொழுது கொண்டால் ரட்சிக்கப்படுவாங்க. அடுத்து பாருங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வாங்க? அவர் விசுவாசிக்கலையே. விசுவாசியாமலே கர்த்தரை எப்படி கூப்பிடுவாங்க? கர்த்தரை எப்படி ஆராதிப்பாங்க? அடுத்து, அவரை கேள்விப்படவில்லை என்றால் எப்படி விசுவாசிப்பாங்க? ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டுமானால் கேள்விப்படணுமே. கேள்விப்படாமல் விசுவாசிக்க முடியாது, விசுவாசிக்காமல் தொழுது கொள்ள முடியாது. அடுத்த கேள்வி, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? அதுக்கு அடுத்த வசனம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பாங்க? இப்போ இந்த வரிசை அப்படியே எடுத்துக்கிடுவோம். ஒருத்தர் அனுப்பப்படணும், அனுப்பப்பட்டவர் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்கிறது ஒருத்தர் என்ன செய்யணும்? கேள்விப்படணும். கேள்விப்பட்டவர் விசுவாசிக்கணும். விசுவாசிச்சவர், எளிமையாயிருச்சா இல்லையா? அப்ப ஒரு அனுப்பப்படுகிறாரு, அவர் பிரசங்கிக்கிறாரு, பிரசங்கிக்கிறத ஒருவர் கேள்விப்படுகிறார், கேள்விப்படுகிறதை விசுவாசிக்கிறார், அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. சரி, அவர் என்ன பிரசங்கிக்கிறாரு? அந்த வசனத்தை பிற்பதிய பாருங்க, 15ஆம் வசனத்துல. நற்காரியங்களை சுவிசேஷமா, நல்ல காரியங்களை பிரசங்கிக்கிறாங்க, அதைத்தான் கேள்விப்படுறாங்க. 16ஆம் வசனம், கேள்விப்பட்ட எல்லாருமே சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியல. அப்ப நீங்க நம்ம சபையில சொல்லணும், யாராவது நம்மகிட்ட கேட்டா நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க சபையில இருக்கோம். விஷயமா துறை இருக்கும் போதே எங்க தாத்தா இருந்தார், எங்க மாமா சித்தப்பா இருந்தார், சித்தி இருந்தார், அதெல்லாம் இருக்கட்டும்.
அது அல்ல. சுவிசேஷத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம், சுவிசேஷத்தை நாங்கள் விசுவாசிச்சோம், நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அப்ப சுவிசேஷம் ரட்சிக்குமா? ரட்சிக்கும். 1 கொரிந்தியர்ல பாருங்க, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21வது வசனம். உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறியாத இருக்கையில பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் மனித பார்வையில பைத்தியமாய் தோணுது. என்னையா பேசிட்டு இருக்காங்க? அன்னைக்கு இல்ல, இன்னைக்கும் அப்படிதான். என்னத்தை போதிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க? என்ன துண்டு பிரதியை கொடுக்கறாங்க? என்ன புஸ்தகத்தை கொடுக்கறாங்க? என்ன பேசிட்டு? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிருச்சு. அப்ப தேவன் யாரை ரட்சிக்கிறாருன்னா, சுவிசேஷம் பிரசங்க பண்ணுவத யார் கேட்டு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை ரட்சிக்கிறாரு. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு சுவிசேஷம் இல்லாம முடியாது. அடுத்து இந்த போது சொல்லி முடிக்கிற, சுவிசேஷம் நல்ல செய்தின்னு சொன்னோம் இல்லையா? இந்த பைபிள் முழுவதும் என்னதான்? நல்ல செய்தி தான். இதுல குறிப்பிட்ட ஒரு சுவிசேஷம், குறிப்பிட்ட ஒரு காரியத்தை தான் நம்ம சுவிசேஷம் அங்கீகரிக்கிறோம். மிக சுருக்கமானது 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். இது எல்லாருமே நோட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களும் நோட் பண்ணிக்கிறோம், தெரியாத பிள்ளைகள் குறிப்பா நோட் பண்ணுங்க. சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக இதுதான் சுவிசேஷம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3வது வசனம். வெரி குட், வெரி குட். அப்படியே எழுதிக்கோங்க. இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு முன்னால நான் அடைந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? எஸ், நான் பெற்றுக்கொண்டேன், நான் உருவாக்கல சொல்றாரு. நான் அதை உருவாக்கல, நான் பெற்றுக்கொண்டேன், நான் பெற்றுக்கொண்டேன். அடுத்து இல்ல, நான் அடைந்ததும் இவர் பெற்றுக்கிட்டாரு. அடுத்து என்ன செஞ்சாரா? ஒப்படைச்சார். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷன் முறை எப்படின்னு கேட்டா, யாரும் சுவிசேஷத்தை அவங்கள உருவாக்குறது இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சத்தியத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சுவிசேஷம் அப்படி இல்ல. சுவிசேஷம் எனக்கு எப்படி கிடைச்சது? யாரோ ஒருவர் எனக்கு சொன்னாங்க, நான் பெற்றுக்கிட்டேன். பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு ஒப்படைக்கணும். தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயு 2 அதிகாரம். இது செய்தி வடிவில் இல்லாதனால போர் இருக்கலாம், மறுபடியும் சொல்றேன். ஆனாலும் தேவன் இதை நமக்கு இன்னைக்கு இதை ஒரு அத்தியாவசியமா தெரியப்படுத்துறாரு. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம். என்னிடத்தில் கேட்டவைகளை இப்ப இவங்க கேள்விப்பட்டாங்க. சொன்னது யாரு? இந்த வசனத்துல யார்கிட்ட இருந்து கேள்விப்பட்டாங்க? அவங்க பவுல்கிட்ட இருந்து கேள்விப்பட்டாங்க. அதான் படிக்கிறோம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் அப்ப கேள்விப்பட்டத அடுத்து மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க, அப்ப நான் சொல்லி நீ கேட்ட, நீ அதை ஒப்படைக்கணும். யாருக்கு ஒப்படைக்கணும்? மற்றவங்களுக்கு போதிக்க மட்டும் ஒப்படைச்சிரு. நான் கேட்டேன், நான் உனக்கு சொன்னேன், நீ இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும். அவங்க என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு போதிக்கணும். அப்ப சுவிசேஷம் எப்படி கேள்விப்படுகிறோம் என்றால், ஒரு தூதன் நம்மகிட்ட சொல்ல மாட்டாரு. யாராவது ஒருவர் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க, அதை கேள்விப்பட்டு விசுவாசிக்கணும், அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். இது முறை. அந்த சுவிசேஷம் என்ன என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல இப்படி அடைந்தேன், நான் அதை ஒப்படைச்சிருக்கிறேன். தொடர்ந்தபடியே கிறிஸ்து, அதாவது சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக, நல்ல பிள்ளைய கவனிங்க, யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி நீங்க விசுவாசி ஆனீங்கன்னா, நான் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசி ஆனேன்னு சொல்றீங்க. அடுத்து கேட்கறாங்க, சுவிசேஷம்னா என்ன? எதை சொல்ல முடிஞ்சதோ முடியலையோ அட்லீஸ்ட் இத சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப வல்லமை உள்ளது, இது ரொம்ப ரொம்ப கருத்தானது. என்ன சொல்லணும்? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். அடுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அடுத்து கேபாவுக்கும்
இதுதாங்க சுவிசேஷனுடைய கருத்து சுருக்கம். இது இல்லாம ஒருவர் ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிக்கப்பட்டே நினைத்து கொண்டிருந்தால் இது மனதின் பிரமை, அவரது கற்பனை. இது ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம். இது நிறைய சபைகள்ல இது நம்ம பேசுறது இல்ல, நம்ம தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சுவிசேஷம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியம் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்தார் என்பது எப்படி நிரூபிக்கப்படுகிறது? அடக்கம் பண்ணப்பட்டதுனாலே மரித்தது நிச்சயம். உயிர்த்தார் என்பது எப்படி நிரூபிக்கப்படுகிறது? அநேக சாட்சி, யாருக்கும் தெரியாம எந்திரிச்சு வரல, அநேக 500 பேருக்கு அதிகமானவருக்கு ஒரே வேளை தரிசனமானார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நம்ம கேள்விப்பட்டு விசுவாசித்ததுனாலே ரட்சிக்கப்படுகிறோம். இது எல்லாருக்கும் வசனத்தை நம்ம ஆதாரம் வச்சிருக்கணும், அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு நம்ம தெரியணும். நம்ம வழக்கமாக இது சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்த்து நம்ம பிரேக் போலாம் பிரதர். சரி, எபேசியர் நிருபத்திடம், எபேசியர் இது வழக்கமா நம்ம சொல்லுற விஷயம் தான். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய. அப்போ வசனம் என்பது சுவிசேஷம், வசனம் தான். இத நீங்க எப்ப கேள்விப்பட்டீங்களோ, எப்ப நீங்க அதை விசுவாசிச்சீங்களோ, அப்பதான் நீங்க யாரு? விசுவாசிகளானி, அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செஞ்சோம்னா, நாம கிரியையாக எதையும் செய்யல. நம்ம ரட்சிப்புக்காக நம்ம எதையும் செய்ய முடியாது. நாம் விசுவாசிச்சோம், இயேசு எல்லாம் செஞ்சுட்டாரு, நாம் விசுவாசிச்சோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம். அதான் கருத்து சுருக்கம். இந்த சுவிசேஷம் இல்லாமல் நம்ம முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. சரி, நாம் ஏன் விசுவாசிக்கணும்? இந்த ஒரு கருத்து சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப எல்லாம் சரிங்க, சுவிசேஷம் நல்ல செய்தி, சுவிசேஷத்தை கேட்டா விசுவாசிச்சா மறுபுறம் அடைகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இப்ப நாம் ஏன் விசுவாசிகள், நாம் ஏன் ரட்சிக்கப்படணும்? ரட்சிக்கப்படாட்டா என்ன? வெரி குட். சொன்ன சொல்லி யாரு சொன்னீங்க? சொன்னீங்களா? பாவத்தின், வெரி குட். பாவத்தின் சம்பளத்தை நம்ம வாங்கணும். பாவத்தின் சம்பளம் நம்ம வாங்கணும்னா நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பாவத்தின் சம்பளம் வாங்கணும்னா சொல்லுவாங்கல்ல, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், அப்படித்தானே? இப்ப தண்ணி குடிச்சா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அர்த்தம்? அவ்வளவுதானே. பாவ சம்பளத்தை நம்ம வாங்கணும்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பாவம் செஞ்சிருக்கிறோம், அப்படித்தானே? பாவம் செஞ்ச நம்ம யாரு? பாவி. பாவம் செஞ்ச பாவி. நம்ம பாவியா இருப்பதனாலே, பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருப்பதனாலே நாம ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறோம், நாம விசுவாசிக்கிறோம். இப்ப அடுத்த கேள்வி, பாவம்னா என்ன? நம்ம தெரிஞ்செல்லாம் சொல்லலாம், வசனத்தின் அடிப்படையிலும் சொல்லலாம், நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் சொல்லலாம். பாவம் என்றால் என்ன? யார் சொன்னது? கர்த்தருக்கு விரோதமாக நடப்பது பாவம். ரைட். வேற மீறுதல் பாவம், வேற கீழ்ப்படியாமை பாவம், வேற. வெரி குட். எல்லாமே சரியான வார்த்தைகள் தான். இன்னும் வெரி குட், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவம், வேற. பிள்ளைங்க சொல்லுங்க, அவங்க பத்தி நான் பிள்ளைட எதிர்பார்க்கிறேன். பாவம்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறது நீங்க சொல்லுங்க. நாங்க உங்களை தான் டார்கெட்டா வச்சுக்கிறோம், நீங்க தான் எங்களுடைய குறிக்கோள்கள். பாவம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இயேசுக்கு ஏற்றுக்கொள்ளாத பாவம், கற்பனையை மீறுவது பாவம், அவருடைய வழிக்கு விரோதமா நடப்பது பாவம், எல்லாம் சொன்ன இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க பிள்ளைங்க? எது பாவம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க உங்க மனதை நீங்க சொல்லுங்க. உருவானம், ரைட். பாவம்னா என்ன நம்ம நினைக்கிறோம்?
வெரி குட். நீங்க வசந்த் வந்துட்டீங்க, வெரி குட். நீங்க பிராக்டிக்கலா உங்க வாழ்க்கையில இருந்து சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுங்க, வாலிப பையங்க வாலிப பிள்ளை சொல்லுங்க, பாவம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா அந்த மாதிரி வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அப்பா அம்மா ஒண்ணு சொல்றாங்க, சொன்னதை நீங்க கீழ்ப்படினா அது என்னது? பாவம் தானே. பாவத்துக்கு பெரிய பட்டியல் இருக்கிறது. நேரத்தை நம்ம சுருக்கிறதுக்காக பைபிள்ல இருந்து பாவத்திற்கு ஆங்காங்க சில விளக்கங்கள் இருக்குது. அதை நம்ம முதல்ல பார்க்கலாமா? சரி, முதலாவது யாக்கோபு இந்த பாவத்தை குறித்து சொல்றாரு. இந்த வசனத்துக்கு போக கூட ஒரு சின்ன விளக்கம். பாவம் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம செய்தால் அது என்னது? ஆதாம் என்ன செஞ்சாரு? ஏவாள் என்ன செஞ்சாங்க? செய்யக்கூடாததை செஞ்சாங்க, அதனால பாவம் அப்படின்னு மனித. அது உண்மைதான். இதற்கு இறையிலே பல காரியங்கள் இருக்குது. அந்த கோட்பாடுகள்லாம் போகல, எளிமையாய் பைபிள் சொல்கிறது. இந்த பாவத்தை யாக்கோபு சொல்றாரு, அப்புறம் யோவான் சொல்லுகிறாரு, அதே போல நீதிமொழியில படிக்கிறோம். இப்ப முதல்ல நம்ம எளிமையாய் புரிந்து கொள்வதற்காக நம்ம யோவான் சுவிசேஷமா, யோவான் சுவிசேஷம், சரி யோவான் நிருபம். யோவான் நிருபத்துல 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்ப பாவம்னா என்ன? பிரமாணத்தை மீறுதல். செய்யாத அப்படின்னு சொல்றத செய்த. பிரமாணத்தை, சட்டத்தை மீறுதல் பாவம். இதை நம்ம செஞ்சிருக்கோமா? செய்யாதேன்னு சொல்ல செஞ்சிருக்கோமா? நம்ம பிள்ளைங்க செஞ்சிருக்கீங்களா? பெரியவங்க நம்ம செஞ்சிருக்கோமா? அதை மீறிட்டோம். பிரமாணத்தை மீறுதல் பாவம். அப்ப செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்தது பாவம். ஆனால் அது மட்டும் பாவம் இல்ல. யாக்கோபு வருவோம். யாக்கோபு நிருபத்தில் 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால், இப்ப இது ரெண்டே எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் என்ன பாவம்? செய்வது பாவம். இன்னொரு பக்கம் அவ்வளவு எவ்வளவு சிம்பிளாச்சு பாத்தீங்களா? செய்வது பாவம், செய்யாமல் இருப்பதும் பாவம். செய்யக்கூடாது என்று பிரமாணம் சொல்கிறதோ அதை செய்தால் பாவம். செய்ய வேண்டும் என்று சொல்கிறதை செய்யாமல் இருந்தாலும், இப்ப நம்ம எல்லாம் பாவிகளா இல்லையா? சொல்லுங்க. தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன நம்ம செஞ்சோமா? சரியா? செஞ்சிட்டு இருக்கோம், செய்தோம், செய்து இருக்கிறோம். சரி, செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்யறோமா, செய்யாம இருக்கோமா? நிறைய காரியங்களை செய்யல, அப்படித்தானே? அப்ப நம்ம யாரு? செய்யாதேன்னு சொன்ன, மீறின நான் பாவி. செய்ய வேண்டும் சொன்னா நான் அதை செய்யல, நான் யாரு? அப்ப செய்யாததுனாலும் நான் பாவி, செய்ததுனாலும் நான் பாவி. அடுத்து நீதிமொழிகள் புத்தகத்துல, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீய நோக்கம். சரி, இப்போ இங்கே நான் செய்யக்கூடாததை செய்தேனா? இந்த வசனம் அடிப்படையில மீறி நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? நல்ல வசனத்தை பாருங்க எல்லாரும். பிள்ளைங்க வசனத்தை படிங்க. இப்ப பிள்ளைங்க வசனத்தை எனக்கு பதில் சொல்லணும். இந்த வசனத்தின்படி பாவம் அப்படிங்கிறதுல எதையாவது நாம் செய்து பாவமா இருக்கு அங்க இருக்கா? இல்ல. எதையாவது செய்யாததுனால பாவம் இருக்கா? இங்க என்ன பாவம்? நான் எதையும் செய்யவும் இல்ல, செய்யாம இருக்கவும் இல்ல, ஆனால் பாவம் எப்படி? என் நோக்கம் தீமை. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இச்சையோட பார்த்தாலே பாவம் செய்து ஆகிவிட்டது.
திருடினால்தான் குற்றம் வெளியில. ஆனால் வேதத்தின் அடிப்படையில தீய நோக்கம், இவெல்லாம் சொல்லுவோமா பாவம்னா என்ன? தீய நோக்கமே பாவம். நமக்கெல்லாம் தீமையான மனசு இருக்கா இல்லையா? பொல்லாப்பான விஷயங்களை மனசு யோசிச்சிருக்கோமா இல்லையா? நம்ம செய்யல. இவரை அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அடிக்கல. நான் அடிக்கல, ஆனா வாய்ப்பு கிடைச்ச அவரை 2 போட்டு தட்டணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? அவ்வளவுதான். என் நோக்கமே பாவம் தான். அப்ப நோக்கத்தின் அடிப்படையில நம்ம எல்லாரும் பாவி. இந்த காரியத்தை செய்யாதேன்னு ஆண்டவர் பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு. அதை மீறி செஞ்சேன் நான் அப்ப நோக்கத்துல நான் ஒரு பாவி, மீறி செய்ததினால் நான் பாவி. திருடாதேன்னு சொன்னாரு, நான் திருடினால் பாவம். கொலை செய்யாதேன்னு சொன்னாரு, நான் கொலை செஞ்சதுனால பாவி. அடுத்த பாவி என்ன? செய்ய வேண்டுவதை செய்யாமல் இருப்பதும் பாவம். அவர் தாகமா இருக்கிறாரு, பசியா இருக்கிறாரு, அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது நன்மை. இதை நான் செய்யல, இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? ஆமா, பாவம் செஞ்சுட்டேன். இப்ப பிள்ளை கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? பெற்றோர் கீழ்ப்படியாது பாவம் தான். சபையார் பெற்றோர் பெரியவர்கள் கண்களுக்கு மறைவாக ரகசியமாக செய்கிற காரியங்களும் பாவம் தான். எல்லாம் பாவம் தான். ஆனா அதுக்கு சின்ன விளக்கம் கொடுக்கும்போது சொல்லுகிறது, தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்ததும் பாவம், செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும் பாவம். இது எதையுமே செய்யல, ஆனா மனசுல நினைச்சாலே. இப்ப நம்ம எல்லாரும் யாருதான்? ஒத்துக்கிட்டோமா இல்லையா? நம்ம எல்லாரும் பாவி. பாவத்தின் சம்பளம். இப்ப இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைங்க என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கேட்கணும். சுவிசேஷம் இல்லாமல் விடுபட முடியாது. சுவிசேஷம் என்ன? சொல்லுங்க சீக்கிரம், முடிக்க போறோம். நற்செய்தி என்ன? அந்த நற்செய்தி கருத்து என்ன? இப்பதானே சொன்னோம். நமது பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார், வேத வாக்கியம் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியம்படி. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நம்ம முதல்ல பாவின்னு உணரணும். இந்த சுவிசேஷம் இல்லாம ரட்சிக்கப்பட முடியாது. இந்த சுவிசேஷத்தை நான் கேள்விப்பட்டு சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கணும். இல்லை என்றால் பாவத்தின் தண்டனை தப்பிக்க முடியாது. இவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இவங்க தான் அடுத்ததாக ஞானஸ்நானம் பெற வேண்டும். சரி, சுவிசேஷத்தை முடிக்கிறேன். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன? அந்த வசனத்தை மட்டும் பார்த்து நம்ம தேர்வு இடைவெளிக்கு போவோம். தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதின நிருபம், 2வது நிருபம், 7வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இல்ல, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன? பிள்ளைங்க சொல்லுங்க. சுவிசேஷம் என்ன? வெரி குட். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாளிலே. இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினை இருக்கு. இப்ப நம்ம விரும்பினா விசுவாசிக்கலாம், விரும்பாட்ட விடலாம்ங்கிற வாய்ப்பெல்லாம் இல்லை. எப்படி நம்ம பாவம் செய்தோம், பாவி என்பது உண்மையோ, அதே போல இந்த பாவத்திற்கு ஆக்கினை இருப்பது உண்மை. இந்த பாவத்துக்கு தப்பணும்னா வேற மார்க்கமே இல்லை. இந்த சுவிசேஷத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்துதான் ஆகணும். சுவிசேஷத்தை விசுவாசித்தே ஆகணும். இப்படி யார் கீழ்ப்படிந்து விசுவாசித்தார்களோ இவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அத ரோமர்ல படிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவன் மரித்தோர் எழுப்பார், இருதயத்திலே விசுவாசிக்கணும், வாயினாலே அறிக்கை செய்யணும். யாருக்காவது எந்த அனுபவம் இல்லாம நம்ம இருப்போமானா? இதுவரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம், நான் இந்த சபைக்கு போறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், இடைநாள் கூட்டத்துக்கு போறேன், நான் பல விஷயங்களை செய்யறேன், அதனால ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த உறுதி இல்லாத இருக்குமானால் கர்த்தர் ஏதோ நோக்கத்தோடு இந்த கருத்துக்களை, இந்த ஞாபகத்துக்கு கொண்டு வராரு. நான் பாவி என்பதை நான் உணர்ந்து கொள்ளணும். செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்ததுனால பாவி,
செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதனாலே பாவி, எதுவுமே செய்யாம மனதிலே தீமையான எண்ணம் இருப்பதனாலே பாவி. இந்த பாவத்திற்கு தக்க தண்டனை உண்டு. அதை தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் பாவத்தின் தண்டனிலிருந்து தப்பித்துக் கொள்கிறேன். இதை விசுவாசத்தால் நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள். அப்போதான் நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறேன். அப்படி நான் விசுவாசிக்கவில்லைன்னா எனக்கு என்ன இருக்கு? ஆக்கினை ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படி அவர்களுக்கு தேவன் ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. அக்கினியும் கந்தம் வருகிற நரகம். இந்த காரியத்தை நான் உறுதி பண்ணுவோம். ரட்சிக்கப்பட்டவங்க மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற இந்த சொல்ல வேண்டிய கடமையை நமக்கு இருக்குது, யோசிக்கிடுவோம். ரட்சிக்கப்படாத அந்த உறுதி இல்லாதவர்கள் இன்னைக்கு நான் உறுதிப்படுத்திக் கொள்வோம். நிறைவு செய்கிறேன். தேநீர் இடைவேளைக்கு பிறகு ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமான இல்லைன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க போறோம். அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். ஆகவே தேவ ஆவியானுடைய துணையோடு நம்ம எல்லாருமே சேர்ந்து சிந்திப்போம். அது கொஞ்சம் என்ன ஒரு ரொம்ப ஒரு கூர்மையான பகுதி அது. ஆனா நமக்கு ரொம்ப, நம்ம சபைக்கு ரொம்ப தேவை, நமக்கு ரொம்ப தேவை. ஆகவே எல்லாரும் ஜெபத்தோட வருவோம். தேவ ஆவியானவர் அந்த வார்த்தைகளையும் அந்த விளக்கங்களையும் வசனம் தரட்டும். தேவ நாம் மையப்படுவதாக. ஆமென். கிருபை இறக்கம் நிறைந்த நேசிப்பதாக இந்த அருமையான வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் அருமையான சகோதரர்கள் மூலமாய் கேட்கும்